ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் செய்கைக்கு தக்க பலன் என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உன் செய்கைக்கு தக்க பலன். சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலன். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய செய்கையை பார்த்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்துல பார்க்கிறார் நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய ஜெபத்தை. பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீ போல் அவர் சமூகத்துல உடைந்து ஜெபிக்கிறத பார்த்து வெளியரங்கமான பலன் என்ன செய்கிறார்? தருகிறார். ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன வார்த்தைகள் இது ரொம்ப கவனிக்கணும். இது ஒரு ஜெபமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி அவளை பார்த்து சொல்றாரு, சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. உன் செய்கைக்கு தக்க பலன். மாதம் முழுவதும் நம்ம வேலை செய்கிறோம், அந்த மாதத்தின் இறுதியில பலனை எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. தினமும் சம்பாத்தியம் பண்ணுகிறவர்கள் நாள் முழுவதும் வேலை செய்கிறோம். காலையிலேயே எழுந்து ஒருவேளை வீடு கட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த இன்ஜினியர்ஸ் எங்க போவாங்க? பட்டணங்களுக்குள்ள சில இடங்கள் இருக்கிறது, அங்கே போவார்கள். எதற்காக? அங்கே வேலையாட்கள் இருப்பார்கள். ஆமென். கத்தோலிக்க சர்ச் சிவகாசி, அதற்கு பக்கத்துல கூட்டமா ஜனங்கள் நிற்பாங்க, வேலை செய்கிறவர்கள். வேற எந்த ஸ்பாட் உங்களுக்கு தெரியும்? தேவர் சிலை கிட்ட இங்க ஒவ்வொரு இடத்துலையும் நிற்பாங்க. அவங்கள போய் அழைப்பார்கள், வாருங்கள் இன்னைக்கு வேலைக்கு. நம்ம சர்ச்சை கூட வேலைக்கு நான் சொல்லும் பொழுது சில காரியங்களை செய்வோம்ல, இந்த போர்டில் அந்த சைடில் இந்த ஷீட்லாம் போடுறதுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். நாள் முடிந்த உடனே, பாஸ்டர் எப்போ வருவீங்க? நான் 4:30 வரேன் பிரதர். சரி, 5 மணிக்கு வேலை முடியும். 5 மணிக்கு வேலை முடிந்து அவர்களுக்கு நம்ம ஒரு தேநீர் வாங்கி கொடுப்போம், இந்த டீ வடை சாப்பிட்டு அவர்களுக்கான சம்பளத்தை நம்ம என்ன செய்யறோம்? எண்ணி கொடுக்கிறோம். அவர்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிறோம். கொத்தனார் வேலை என்றால் அவர்களுக்கு இவ்வளவு பணம், நிமிந்தால் வேலைன்னா அவர்களுக்கு இவ்வளவு பணம். ஆமே. கிளீனிங் ஒர்க் பண்றாங்க, மம்பட்டி வச்சு வெட்டி இந்த ஏரியாவெல்லாம் சுத்தம் பண்றாங்க, அதற்கு ஒரு அந்த செய்கைக்கு தக்க பலன். நம்முடைய தேவனும் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமா நீங்க பெறுகிற பலன் உங்க செய்கைக்கு தக்க பலனா இல்லாமல் போகும். நான் பட்ட பிரயாசம் அதிகம், ஆனால் அதற்கு கிடைத்த பலன் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு திருப்தி இல்லை, இந்த சம்பளத்துல எனக்கு திருப்தி இல்லை, நான் திருப்தியா சந்தோஷமா போல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய நாமத்தை, அடைக்கலத்தை நம்பி வந்த நமக்கு செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதியில் நாம் பார்க்கிறோம், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். He is a rewarder of those who sincerely seek him. அவர் தேடினா பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. பலன் கொடுக்கிறவர். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையும் ஊழியம் செய்ததையும் செய்து வருகிறதையும் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. உலக பிரகாரமா சம்பளம் கொடுக்கும் போது பேரம் பேசுவாங்க. நீ இத்தனை நாள் லீவ் போட்ட, நீ இத்தனை நாள் லேட்டா வந்த, நீ இத்தனை நாள் உண்மையா வேலை செய்யல, நீ இத்தனை மணி நேரம் தான் செய்த, நீ வந்தது லேட்டு ஆனா கிளம்புறது சீக்கிரம். இங்க பார்க்கிறோம், என் தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. அல்லேலூயா. உலக பிரகாரமா நமக்கு செய்கைக்கு தக்க பலன் கிடைக்காம போகலாம், ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வசனத்துல பார்க்கிறோம், இந்த வசனத்துல கிரியை, ஊழியம்,
ஆமென். அவருடைய நாமத்துக்காக நீங்க காண்பித்த அன்புள்ள பிரயாசம் இந்த எதையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதியுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் செய்கைக்கு தக்க பலன். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு பாரத்தோடு தாகத்தோடு வந்து கொண்டிருக்கிறீங்க. சாதாரணமா நினைக்காதீங்க, இந்த செய்கைக்கு தக்க பலன் உங்களுக்கு உண்டு. இந்த ஓய்வு நாள்ல நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க. உலக பிரயாணம் எவ்வளவோ காரியங்கள் உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்கும், வேலைகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ், அதனால ஆமென். ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் ஏதாவது உடஞ்சி போன பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, குறுக்காக அந்த ஃபேனை மாட்டுவாங்க, எல்லா வேலைகளையும் செய்வாங்க. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த செய்கைக்கு தக்க பலன் உண்டு. அல்லேலூயா. தருகிறவர். வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில நம்ம செய்த எல்லா நற்கிரியைக்கும் ஒவ்வொருவற்றுக்கும் அதற்கான பலனை அவர் எடுத்துக்கொண்டு வருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறவர். கிருபை எதற்குனா, கர்த்தருக்குள்ள நாம் அவர் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து சந்தோஷப்படுவதற்காக, அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து அவரை துதிப்பதற்காக. ஆமென். அல்லேலூயா. கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம் நிர்மூலமாக இருப்பதனுடைய கிருபை. அல்லேலூயா. ஆனா அடுத்து நாம் செய்ய வேண்டியது கிரியைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து நாம செய்ய வேண்டிய கிரியைகள் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். லூக்கா 15 நாம் பார்க்கிறோம், காணாமற் போன ஆட்டை அந்த மேய்ப்பன் எல்லாம் கிருபை தம்பி 99 ஆடு இருக்குல்ல, இந்த கிருபையை நினைச்சு பாடுவோம் என்று அவர் பாடவில்லை, காணாமற் போன ஆட்டை தேடி போகிறார். அப்படின்னு சொல்லுங்க. வெள்ளி காசு தொலைந்த உடனே நான் தொலைச்சது ஆண்டவருக்கு தெரியும், அவர் திரும்ப கொடுப்பார். அப்படி உட்கார்ந்து இருக்காம அவள் விளக்கை பொருத்தி வீட்டை பெருக்கி அவள் தேடுகிறாள். அல்லேலூயா. அதே போல இந்த இளைய குமாரன், அப்பாவுக்கு தெரியாதா? அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா? பிள்ளைக்கு பசிச்சா அப்பாவுக்கு தெரியும். எத்தனை தகப்பன் மாராமன்னு சொல்லுவீங்க? கரெக்டான டைம் வந்தா, ஐயோ என் பையன் ஸ்நாக்ஸ் வேணும்பானே, இந்நேரம் வடை வேணும்பானே, இந்நேரம் சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பானே, அப்படி நினைச்சுக்கிட்டு அப்பாவுக்கு தெரியும் நான் என்னைய தேடி வரட்டும்னு உட்கார்ந்து இருக்கல, அவன் அப்பா வீட்டை தேடி வந்தான். அவன் செய்கைக்கு தக்க பலன் கிடைச்சதா இல்லையாங்க? கட்டாயம் கிடைச்சது. அன்னைக்கு மிகுந்த சந்தோஷம், ஆர்ப்பரிப்பும், ஓ மகிழ்ச்சியும். அவன் நினைக்கல இவ்வளவு என்னை ஏற்றுக்கொள்வார் என் அப்பாண்டு. வேலைக்காரில் ஒருவரா சேர்ந்துக்கணும் தான் வந்தான். எப்பா நீ பிள்ளை, உன்னை எப்படி நான் வேலைக்காரனா சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறவன். உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? 1 சாமுவேல் 26:23 தாவீது சொல்லுகிறார், அவர் ஆண்டவரை எவ்வளவா ருசிச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், வாசிங்க. கர்த்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். சவுல் இவனுக்கு தீமை செய்ய வந்தான், ஆனால் சவுலுக்கு தீமை செய்ய ஒரு சந்தர்ப்பம் நேரிட்ட போது இந்த தாவீது அவனுக்கு தீமை செய்யவில்லை. ஏன்னா இவன் நல்லா தெரிஞ்சிருந்தான், என் தேவன் உண்மைக்கும் நீதிக்கும் தக்க பலன் அளிப்பார். எந்த ஈட்டியை எடுத்து தாவீதை குத்த வேண்டும் என்று நினைத்தானோ அதே ஈட்டியை குத்தி தான் விழுந்து சவுல் செத்து போனான். அவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் தாவீது சவுலின் சால்வையின் ஓரத்தை அறுக்கும் போது கூட இருதயம் அடித்துக் கொண்டிருந்தது தாவீது. அவன் செய்கைக்கு தக்க பலனை கொடுத்து அவனுடைய பிள்ளையை ராஜ்ய பாரத்தில் நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டினார். அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து தோன்றினார். ஏனென்றால் தாவீதின் செய்கை அப்படி. இன்னைக்கு உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? உங்கள் கிரியைக்கு தக்க ஆண்டவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமா, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நன்மையை விதைத்தால் நாம் நன்மையை அறுப்போம். பிரயாசப்பட்டால் அதற்கான பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். முதலாளி தராம போலாம்,
நான் படிச்சேன் பாஸ்டர், அந்த அளவுக்கு மார்க் வரல, வராம போலாம், ஆனா உங்களை எந்த ஸ்தானத்துல வைக்கணுமோ அங்க கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஏனென்றால் அவர் அந்த ரங்கத்தில் நம்முடைய பிரயாசத்தை பார்க்கிற தேவராக இருக்கிறார். அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலன் தருகிறவராக இருக்கிறார். அநேக வசனங்கள் உண்டு. இன்னொரு வசனத்தை கூட வாசிடுவோம். எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் ஆமென் ஆமென் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கின்றன, அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும். அல்லேலூயா அல்லேலூயா. வேலை செய்யாமல் சம்பளம் கிடைக்காது. உலக பிரகாரமாக இவ்வளவு ஒரு பெரிய நீதி இருக்கும் என்று சொன்னால், தேவன் அவர் சில நீதியை எதிர்பார்க்கிறார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம கிரியை செய்ய வேண்டிய விஷயத்துல கிரியை செய்துதான் ஆக வேண்டும். கிருபையை சார்ந்து இருக்கிற விஷயத்துல கிருபையை சார்ந்துதான் இருக்க வேண்டும். பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அந்த விஷயத்துல அவரால் ஒன்றும் கிரியை செய்ய முடியல, ஆனா அவருடைய கிருபை போதுமானதா இருந்தது. ஆனால் அதே அந்த கிருபையை சார்ந்து கொண்டு பவுல் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து முடித்துதான் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ள பாஸ் சொல்லுங்க, நீங்களும் நானும் செய்ய வேண்டியதை செஞ்சே ஆக வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு ரூத்தின் சரித்திரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், இடத்திலே தங்குவேன், உம்முடைய ஜனம் நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய. என்ன ஒரு கிரியை பாருங்க, என்ன செய்கை செய்தால் இந்த ரூத் மோவாபுக்கு பஞ்சம் விளைப்பதற்காக பெத்லகேமை விட்டு விட்டு போன ஒரு குடும்பம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சரித்திரம் தான், ஆனாலும் சில பேக்ரவுண்ட சொல்றேன். சில புதுசா வர்றாங்க, உங்களுக்கு தெரியணும். பஞ்சத்து நிமித்தம் பெத்லகேமை விட்டு விட்டு இந்த குடும்பம் என்ன செஞ்சாங்க, போனாங்க. அது ஒரு பின்மாற்றத்துக்கு அடையாளமாக தான் கர்த்தர் காண்பிக்கிறார். ஏன்னா பெத்லகேம் என்றால் அது என்னது, ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. ஆனா அதை விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே போய் 10 வருட காலம் அங்கே இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே இந்த குடும்பத்தார் நகோமியின் பிள்ளைகள் 2 பேருக்கும், மக்லோன் கிளியோன் 2 பேருக்கும் ஆமென் திருமணம் நடக்கிறது. அவருடைய மனைவி மாதிரி தான் இவங்க. யாரு? ரூத், ஓர்பாள். இப்பொழுது அந்த 2 பேரும் 2 மகனும் இறந்துட்டாங்க, 2 மருமகளும் கூட இருக்கிறார்கள். 3 விதவைகள் இந்த சம்பவத்தில் இருக்கிறாங்க. கணவனும் இறந்துட்டாரு, எலிமெலேக்கு இறந்துட்டாரு, மக்லோன் கிளியோன் எல்லாரும் இறந்துட்டாங்க. 3 விதவைகள் தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எந்த வாழ்வாதாரமும் இல்லை, வேலையும் இல்லை, எந்த ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லை, தனித்து விடப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நகோமி மாமியார் சொல்றாங்க 2 மருமகளையும் பார்த்து, என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, ஆனால் நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். பெண்களுக்கு தாய் வீட்டுக்கு போவதென்றால் சொல்லவே வேண்டியதில்லை, அது எலெக்ஷன்ல ஜெயிச்ச மாதிரி. இந்த ஐபிஎல்ல ஜெயிச்சா என்ன செய்றாங்க, கத்துறாங்கல்ல, கேக்கெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு, அது மாதிரி அவங்களுக்கு. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் போகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு கோவிச்சுக்கிட்டு போறத சொல்லல, ஏசப்போ தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அப்பப்போ ஒரு பிரேக், அப்பப்ப டெய்லி சமைச்சு போட்டு ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அங்க போய் என்ன செய்வாங்க, ஒரு பிரேக். ஆமென். ஆனால் சொல்லிட்டு போவாங்க போகும்போது, நான் எங்கள் அம்மாவுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாருக்கு யார் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. தாய் வீட்டுக்கு போகும்படி ஒரு ஆஃபர் கொடுத்துட்டாங்க. இவர்களும் வாழ்ந்து சலித்து போய்விட்டது. ஏனென்றால் இந்த 2 பேரும் ரொம்ப நோயாளியா இருந்தாங்க என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. ஓர்பாள் நல்லதை தெரிந்தெடுத்துட்டான்னு சொல்லி அவ இது தீமையா நினைக்கல. மாமியார் சொன்னது காரணத்துக்காக தான் அந்த ஓர்பாள் என்ன செஞ்சா, ஓடிட்டா. அவ நினைச்சிருக்கலாம் நான் செய்தது நீதியின் கிரியை என்று சொல்லி. நோ, திருமணத்து நிமித்தம் தான் இந்த யூத குடும்பத்துல இவங்க சம்பந்தம் கலந்தாலும்
திருமணத்துக்கு அப்புறம் அவர்கள் ஆராதிக்கிற அந்த யெகோவா தேவனை ருசிச்சுட்டாங்கல்ல, அவருடைய நியமத்தின்படி நடக்கணும் என்று சொன்ன இந்த ரூத் தாய் வீட்டுக்கு போவதை தெரிந்து கொள்ளாமல், நான் செய்கிற செய்கைக்கு தக்க பலனை தேவன் தருவார் என்று சொல்லி மாமியாரோடு உறுதியா இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு கஷ்டப்பட்டு அவர்கள் போகலங்க, ஓடி போனால் உண்மைதான். ஆனால் மாமியார் அனுமதி கொடுத்துதான் போனா. நம்ம சிலர் நினைக்கலாம், இட் இஸ் ஓகே, இட்ஸ் a good thing to do. இல்ல, வேதத்தின்படி எப்படி? வேதம் என்ன சொல்லுது? ரூத் பாருங்க, அந்த மாமியார்ட்ட சத்தியம் பண்றா, சபதம் எடுக்கிறா, மரணம் தான் பிரிக்கணும். அப்படி ஏதாவது வந்தா கர்த்தர் உமக்கும் எனக்கும் சரி கட்டுவாராக. எவ்வளவாய் தேவனை ருசித்திருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவ ரட்சிக்கப்படுறா. கல்யாணத்தை முன்னிட்டு தான் இவளுக்கு யார் இந்த தேவன்னு தெரியுது. ஆனா எந்த புயலோ, வாழ்க்கையில் வீசின எந்த தடுமாற்றமோ இவளுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்த முடியவில்லை. ஆமென் சொல்லுவோமா? உறுதியாய் நின்றார். அல்லேலூயா. ஓர்பாளும் அவளுடைய கிரியைக்கு தக்க பலனை பெற்றுக்கொண்டால் எப்படி? அதற்கப்புறம் அவள் பேர் எங்கேயுமே இல்லைங்க. அல்லேலூயா. அதற்கப்புறம் அவள் சரித்திரமும் நமக்கு தெரியல. We have no idea ரூத் எங்க உண்மையாவே தாய் வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்தாங்களா எங்க தெரியலங்க. ஆனா ரூத்தை பத்தி நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எவ்வளவா என் தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. பெத்லகேமுக்கு வர்றாங்க. இந்த ரூத் யோசிச்சிருக்க வேண்டாமா? ஒரு நல்ல இப்போ உள்ள நல்ல படித்த ஞானம் உள்ள பெண்கள் என்றால் என்ன யோசிச்சிருப்பாங்க? 4 ரீசன் கொடுங்க மாமியாரே, எதற்கு நம்ம திரும்ப பெத்லகேமுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அன்னைக்கு பிடிக்கலன்னு தானே இங்க வந்தீங்க. ஒரு தடவை யோசிச்சு செய்யுங்க. எதற்கும் யோசிச்சுக்கோங்க. அன்னைக்கு தான் கணவர் உற்சாகப்பட்டு ஏதாவது செய்ய போயிருப்பாரு. ஏங்க யோசிச்சு செய்யுங்க. அவ்வளவுதான். அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை முழுசு. ஏன் அவங்க சொன்னது கரெக்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா பெத்லகேம்ல யாரையும் தெரியாது. 10 வருஷம் ஆயிருச்சு. கனெக்ட் பண்றதுக்கு ஹஸ்பண்டும் இல்ல. யாரோடையும் பேசி இதுதான் நான் உறவு, இதுதான் நான் சொந்தக்காரன், நான் தான் வந்திருக்கிறேன்னு ரொம்ப நாள் ஆயிருச்சு. தேசத்தை விட்டு போயிட்டோம். யாரையும் தெரியாது. வேலை இல்லை, வீடும் இல்லை, அப்பமும் இல்லை, தண்ணீர் இல்லை, பிழைக்க வழி இல்லை, ஆதரவு யாருமே இல்லை. எப்படி, எதற்காக நம்ம பெத்லகேமுக்கு போனோம்? ஒரு வார்த்தை கேள்வி கேட்காம கிரியைகளை காண்பித்தார் பாருங்க. அமைதியா மாமியார் கூட வந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரம் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேள்வி கேட்காதீங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க. ஆசீர்வாதம் பின்னாடி தெரியும். அல்லேலூயா. நமக்கு தெரியாத ஆரம்பத்துல இது எங்க போய் முடியும்? ரூத்துக்கு தெரியாத. ஆனா ஒண்ணு தெரியும், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அது நிறைவேறும். ஆமென். எப்ப கணவனை இழந்து நிற்கும் போது, she had lost her husband, எப்படி இருக்குங்க? பிள்ளையும் இல்ல, சந்ததியும் இல்ல, தனித்து விடப்பட்டிருக்கிற வீட்டுல எந்த ஆம்பளையுமே இல்லைங்க. இவ்வளவு போராட்டம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. 2 வித ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. those who watch things happen. அடுத்த ஜனங்கள் those who make things happen. அதாவது ஆமே, பார்வையாளர்கள், பங்காளர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமே. கிரிக்கெட் பார்த்துருக்கீங்களா? நான் இப்போ பார்க்கறது இல்லை, நான் 8வது வகுப்பு படிக்கும்போது பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் கிரிக்கெட் ஸ்டேடியம்னா தெரியும், நியூஸ்லயே கூட காமிக்கிறாங்க. பார்வையாளர்கள் எத்தனை பேரு? 1 லட்சம் பேர் உட்கார அளவுக்கு ஸ்டேடியம்லாம் இருக்குது. ஆனா பங்காளர்கள் இங்கிட்டு 11, அங்கிட்டு 2 பேர் தான். ஒருத்தன் பேட்டிங், 2 பேர் பேட் பண்றான், மற்ற 11 பேர் ஃபீல்ட்ல இருக்கிறான். இப்படித்தாங்க இன்னைக்கு உலகம் இருக்குது. நிறைய பேர் ஆடியன்ஸா இருக்கிறாங்க, பார்க்கிறாங்க. ஓ, அவங்க அதை செய்யறாங்க, இவன் கர்த்தருக்காக எதை செய்தான். எபிரேயர் 11 பார்க்கிற விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கங்களின் வாயை கட்டினார்கள், அக்கினிக்கு தப்பு வைக்கப்பட்டார்கள். மோசே இப்படி செஞ்சார், ஆபிரகாம் இப்படி செஞ்சார், சாராள் இப்படி செஞ்சாங்க, கிதியோன் இப்படி செஞ்சார், தெபோராள் எல்லாம் பார்க்கறாங்க, ஆடியன்ஸா பார்க்கறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் களத்தில் இறங்கி கிரியை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமை போதர் களத்தில் இறங்கி கிரியை செய்தார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் களத்தில் இறங்கி கிரியை செய்யணும். ஆமென். செய்கைக்கு தக்க பலன். இத்தனை விசுவாசிக்கிறீங்க, செய்கைக்கு தக்க பலன் உண்டு. ஆமென்.
எல்லா காரணங்களும் சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் ஒரு காரணமும் சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு அமைதியா பின்பற்றி வந்தாள். அவளுக்கு தெரியும் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. பக்கத்துல பாசுங்க, உங்க செய்கைக்கு தக்க பலன் உண்டு. இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்கன்னா அதற்கு தக்க பலன் உண்டு. உங்களை வெறுமை அனுப்ப மாட்டா. ஆமே, அநீதி உள்ளவர் அல்ல. நல்ல இருதயத்தின் ஆழத்துல போட்டுக்கோங்க. அநீதி உள்ளவர் அல்ல, அல்ல, நீதி உள்ளவர். நீதியா உங்களுக்கு எனக்கு கூலி கொடுக்கிறவர். அல்லேலூயா. போகலங்க, அவ கிரியை செய்ய ஆரம்பிச்சா, அவ செயல்பட ஆரம்பித்தா, ரூத் ஒர்க் பண்ண ஆரம்பித்தா. இந்த ரூத்தின் கிரியை எப்படிப்பட்ட கிரியைங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு 12 காரியத்தை ரூத்தின் கிரியையிலிருந்து கற்றுக் கொடுத்தார். நான் அப்படியே இந்த சரித்திரத்தை தியானிக்கும் போது அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு இது 12ன்னு. நல்ல ஒரு பூரணமான நம்பர்னு சொல்லி, ஆனால் நான் புல்லட் பாயிண்ட் போட்டு தான் எழுதினேன். எப்படி இந்த கிரியை அப்படி என்னதான்? வாட் இஸ் சோ ஃபேசினேட்டிங் அபவுட் ரூத்? பைபிள்ல என்ன கிரியை? நல்லா கவனிங்க. எவ்வளவோ புலம்பெறும். பெத்லகேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கேயும் வந்துட்டோம். வந்த உடனே என்ன செஞ்சிருப்பாங்க? ஒத்துக்கிடாம உங்க மனைவியை உங்க ஊருக்கு கூட்டு போயிருக்கீங்க. என்ன செய்வாங்க? நான் சொன்னேன், இந்த பார்த்தீங்களா கேட்டு போட்டாங்க. நான் சொன்னேன், எங்க பார்த்தீங்களா லைட் ஆஃப் ஆயிருச்சு. நான் சொன்னேன், எங்க பார்த்தீங்களா கறிக்கடையை மூடிட்டாங்க. சொல்ல வீட்டுக்கே போயிருவோம் நம்ம. நொய் 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 நொய்ன்னு என்ன செய்வாங்க? ஆமா, இதே மாதிரிதான் இவங்களும். நீங்களும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், சேலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நான் அப்பவே சொன்னேன் இந்த கடையில் நல்லா இருக்காது, நீ கேட்டியா? என் ஏடிஎம் கார்டை வாங்கி ஸ்வைப் பண்றதுலே நீ குறியா இருக்கிறியே சொல்லுவோம்ல. இந்த ரூத் இங்கே வந்து என்ன கிரியை செஞ்சா தெரியுமா? இந்த மாமியார் பசியா இருக்கிறாங்க பாருங்களேன், இவங்களுக்காக நான் கதிர் பொறுக்கி வருகிறேன் என்று சொல்லி கரிசனையுள்ள கிரியை செய்தாள். ஆமென். ரொம்ப இந்த கிரியைகளை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் சந்தோஷமா இருந்துச்சு. இது கரிசனை உள்ள கிரியை. சும்மா கிரியை செய்யறத சொல்லல, சும்மா ஹார்ட் ஒர்க் பண்றதை நான் சொல்லல. வேதத்தின்படி நீங்களும் நானும் எப்படி கிரியை செய்யணும் தெரியுமா? கரிசனை உள்ளவர்களாய் கிரியை செய்யணும். நேற்று ஜெபத்துல யோசேப்பை குறித்து ஒரு காரியத்தை நான் சொன்னேன். அவன் சகோதரர்களை தேடி போனான். யோசேப்பு திடீர்னு அப்படி படிப்பிடிச்சு மேல வரல. அவன் பிறந்ததிலிருந்தே அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? சகோதரர்களுக்காக அடிக்கிற இருதயம். ஆமென். கரிசனை உள்ள இருதயம். ஒரு கன்சர்ன் இருந்துச்சு அவனுக்கு, ஒரு கரிசனை. எஸ்தருக்கு ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. ஹல்லேலூயா. என் யூத ஜனம் அழிந்து விடக்கூடாது என்று சொல்லி. எத்தனை பேர் கரிசனை உள்ளவர்களா இருக்கிறீங்க? உங்கள் குடும்பத்தை குறித்த கரிசனை, ஒரு கன்சர்ன். சபையை குறித்த ஒரு கரிசனை, தேசத்தை குறித்து கரிசனை வேணுங்க, வேணுங்க. உங்களுக்கு எனக்கு வேணும். ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்றல்ல. ரூத் வந்துட்டோம், ஒரு வார்த்தை கூட புலம்பல. என்ன சொல்லி இருக்கலாம்? பாசிபிளி என்ன சொல்லி இருக்கலாம்? என்னத்த நீங்க வாட்டுக்கு பசியா இருக்குன்றீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி போடல. நீங்க கதிர் பொறுக்கிட்டு வாங்க, எங்க போய் பொறுக்க வேண்டிய எனக்கு யாரை தெரியும்? என்னுடைய ட்ரெஸ்ஸே காமிச்சு கொடுத்தோம். ஒரு மோவாபிய ஸ்திரீ. யூத ஜனங்கள் பேசுற ஆக்சென்ட் வேற, என்னுடைய ஆக்சென்ட் வேற. போன வாரம் நிச்சயத்துக்கு போயிருந்தேன். அங்க போன உடனே ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் பார்த்து என்னவே வாவே அப்படின்னாரு. பிறதான் கேட்டேன், அது தூத்துக்குடி அங்கிட்டு பேசுவாங்களோ. நான் என்னடா இவரு என்னவே எனக்கு தெரியுவே, லேட்டா தான் வருவே அப்படின்னாரு. என்ன வே புரியுதா? அது ஆக்சென்ட் தெரியுது. இவரு நம்ம ஊர்ல, இவர் வேற ஏதோ ஊர்ல இருந்து. இவர் சொல்லி இருக்கலாம், நான் போய் கதிர் பொறுக்கிறேன்னு வாயை திறந்தாலே அவங்களுக்கு தெரியும். நீ மோவாபிய ஸ்திரீ, நீ எப்படி இங்க வந்திருக்கிற? எங்களோட அந்நிய ஜாதி, நீ புறஜாதி ஆள். சொல்லி இருக்கலாம், சொல்லல. நம்ம இன்னைக்கு எத்தனை பாயிண்ட் சொல்றோம், கிரியை செய்யுங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஆமா, ஹோம்வொர்க் எழுதுன்னு சொன்ன உடனே மகன் சிலிப்பிமா ஐயோ அப்படிம்பா. ஆனா போனை கொடுங்க, எவ்வளவு நேரம்னாலும் முடிஞ்சிருப்பாங்க. ஒன்னு சொன்ன உடனே 1008 சாப்பிட்றா டேடி பிக் டம்மி, ரொம்ப பெருசா இருக்க ஆயிரம். டேடி பிக் டம்மிமா, நோ ஹங்கிரி, நாட் ஹங்கிரிமா அப்படின்றா. இந்த சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பல கதை விடுறது, பல எக்ஸ்கியூஸ் சொல்றது. அது பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டோம்னா படின்னு சொல்லுங்க. அப்போதான் ஆம்பளை பையன் சொல்லுவா குறுக்கு வலிக்குது. ஏன் ஆம்பளை பையன் குறுக்கு வலிக்குது? அம்மா குறுக்குமா, தலை வலிக்குதுமா. நான் படிக்குமா ஒருத்தன் காரணம் சொன்னான், சார் போர்டில் எல்லாம் 2 2 தெரியுது.
ஏன்னா இவன் எதையோ வீட்டுக்காக தான் நினைச்சு அடுத்தது கண்ணீர் வந்திருக்கல. அப்படியே போர்டை பார்த்தா 2 தான் தெரியும். சார் எழுதுறது, சார் 2 தெரியும். இங்க வா, உனக்கு 2 கொழுப்பு கொடுக்குறேன், எல்லாம் கரெக்டா தெரியும். ரூத் ஒரு குறை, அதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லல, ஒரு காரணம் சொல்லல. கரிசனை என்பது சொல்லி செய்யறது இல்லைங்க, இருதயத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. சொல்லி செஞ்சிருந்தா அது கீழ்ப்படிதல். சொல்லாம இவ மாமியாருக்காக போறா பாருங்களேன். ஓ, இவங்க சும்மா இருக்க கூடாது, இவங்க பட்னியா கிடக்க கூடாது. பிள்ளையும் பறி கொடுத்து, கணவனையும் பறி கொடுத்து, எல்லாரையும் கொடுத்து விட்டு என்னைய நேசிச்சு என் கூட உயிரோடு இருக்கிறாரே, இவளுக்கு நான் சாப்பாடு போடணும். அல்லேலூயா. கரிசனை. எத்தனை பேர் கரிசனை உள்ள இருந்தே உள்ளவளா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்க மேல கரிசனையா இருங்க, குடும்பத்தின் மேல கரிசனையா இருங்க. அல்லேலூயா. உங்க வீடு, உங்க ஜனங்கள் மேல கரிசனையா இருங்க. எஸ்தரை போல தேசத்தின் மீது கரிசனையா இருங்க. அடுத்ததாக அவளுடைய கிரியை எப்படின்னா, தாழ்மையுள்ள கிரியை. கிரியை தான், ஆனா சில கிரியை செய்யும் போதே பெருமையா செய்ய முடியும். ஆமா, ஆனா அந்த கிரியையில வந்து தாழ்மை பாத்தீங்களா? சிந்தப்படுகிற கதிர்களை பொறுக்கி கொள்வதற்காக போகிறாள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். போய் யாராவது தெரிஞ்சவங்க இருந்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா வேற வழி இல்லை, மாமியாருக்கு இவளுக்கும் வேற எந்த விதமும் இல்லை. 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ரூத் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு. ஏன்னா அவளுக்கு வேலை இல்லை. இவா ஒரு வயல்வெளியில நல்லா ஒர்க் பண்றதற்கு முதலாளி இவளை இன்னும் அனுமதிக்கல. இவள் போய் லீகலா நிலத்துக்குள்ள போய் வேலை செய்ய முடியாது. வேலை செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு சம்பளம் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பாயின்மெண்ட் இன்னும் வாங்கல. ஆனாலும் என்ன செஞ்சா? தாழ்மையோட போய் சிந்தப்படுகிற கதிர்களை நான் பொறுக்கி. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க. ஊருக்கு போன உடனே உங்களை பத்தி 4 பேர் நல்லா நினைப்பீங்களா? இல்ல 4 பேர் உங்களை தாழ்வா நினைப்பீங்களா? நல்லா நினைக்கணும்னு எல்லாம் நினைப்போம். ஆமே. இருக்கலையே நம்ம இருதயத்துக்குள்ள 1008 கவலைகள் இருந்தாலும் பெஸ்டான ட்ரெஸ் போட்டு பெஸ்டான புடவையை கட்டி அப்படி போகும்போதே புரட்சி தலைவி அம்மா மாதிரி வருவீங்க இல்லை? பார்க்கும்போது ஊர் உங்க பாரு எப்போ எப்படி இருக்கிறோம். போகும்போது 2 செயின், வரும்போது 4 செயின். நம்முடைய கிரியை நம்ம பார்த்து 4 பேர் மெச்சிக்கும். அதுவும் இந்த ஊருக்கு முதல் என்ட்ரி, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வர்றா. எவ்வளவு அதுக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்கும். 4 பேர் என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? ஆனாலும் தாழ்மையால் சிந்தப்படுகிற கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்தார். அடுத்ததாக நீங்க நல்லா பார்க்கணும், எப்படிப்பட்ட கிரியை இவருடைய கிரியை. முதலாவது பார்த்தோம் கரிசனை, தாழ்மை. அடுத்ததாக 2:3 வாசிங்கன்னா, ரூத் 2:3. அவள் போய் பொறுக்கினாள், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட. ஆமே. இதே ரூத்த ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம், ஞாபகம் இருக்குதா? அன்னைக்கு டோட்டலி டிஃப்ரெண்டான வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையில நான் என்ன உணர்றேன்னா, இவள் யெகோவா தேவனை உண்மையா பற்றி கொண்டதுனால இவ தற்செயலா போனாள்னு வார்த்தையில போட்டாலும் இவள் ஒரு தேவனுடைய நடத்துதலோட தான் போகிறாள். ஆமே. இல்லாம இருக்கவே முடியாது. அவ கட்டாயம் ஜெபம் பண்ணிட்டு என்னை கர்த்தர் நடத்தணும். ஏன்னா அவ சொல்றா, எந்த எஜமானின் கண்கள் எனக்கு தயவு கிடைக்குதோ அங்க நான் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன். ஆமென் சொல்லுங்க. தேவ வழி நடத்துதலோடு இருந்தது நம்முடைய கிரியை. நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணலாங்க, பலனை எதிர்பார்த்துறாதீங்க. தேவ வழி நடத்துதலோடு செய்யுங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஹல்லேலூயா. There has to be a God's leading in everything you do. எல்லாவற்றிலும் தேவனுடைய ஒரு வழி நடத்துதல் உங்களுக்கு கட்டாயம் என்ன செய்யணும்? வேணும். ஹல்லேலூயா. ஆமென். படிக்கிற பிள்ளைங்க நீங்க ஏதாவது ஒரு குரூப் எடுப்போம் அப்படின்னு நினைக்க கூடாது. தேவனுடைய வழி நடத்துதலோடு குரூப் எடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா. தேவன் என்னை நடத்துகிறார், எந்த இடத்துக்கு என்னை நடத்துகிறார், தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு வழி நடத்துதலோடு செய்யுங்க. ஒரு தொழில் துவங்க ஆசைப்படுறீங்களா? ஜெபம் பண்ணி தேவனிடத்துல வார்த்தையை பெற்று வழி நடத்துதலோடு செய்யுங்க. நல்லா கவனிங்க. இதை நீங்க சாதாரணமா எடுத்துட்டீங்கன்னா you will end up in disaster. பெரிய பிரச்சனையில ஆழிப்படுகொலையில போயிட்டு தான் வேற நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும்.
தேவனுடைய வழி நடத்துதலோடு செய்ய. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிதாய் செய்கிற காரியங்கள், புதிதான வேலை, புதிதாக ஏதாவது முயற்சிகள், வீடு வாங்கணுமா, ஆமென், இடம் வாங்கணுமா, புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா, பிள்ளைகளுடைய திருமணம், ஜெபம் பண்ணி அந்த சம்பவத்துல பார்க்கிறோம். அங்க எலியேசர் திரும்ப திரும்ப சொல்றாரு, அவர் என் வழியை வாய்க்க பண்ணினா. ஆமென். எப்படிங்க? தேவ வழி நடத்துதலோடு. பக்கத்தோட பார்த்து உற்சாகமா சொல்லுங்க, தேவ வழி நடத்துதலோட கிரியை செய்யுங்க. அல்லேலூயா. அது தப்பா எடுத்துக்கிற கூடாது. மனைவி மரணிக்கு காலையில் எந்திரிச்சிட்டு அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேவனுடைய வழி நடத்துதல் இல்லை, இன்னைக்கு சமையல் பண்ண, இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், இன்னைக்கு சர்ச்சுக்கு போக ஒரு வழி நடத்துதலே இல்லை. இயேசுவின் நாமத்தினால அது பொல்லாத ஆவி, அதை நீங்க ஜெபம் பண்ணி துரத்தி விட்டுருங்க. எதற்கு முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறோமா அதற்கு வழி நடத்தலுக்கு கேட்கணும். ஆமென். முக்கியமான காரியங்களுக்காக வழி நடத்து. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இவருடைய கிரியை, நாலாவதாக தைரியமான கிரியை. உங்களுக்கு தெரியும் பைபிள் கலாச்சாரம் அந்த நாட்கள்ல, அதுவும் பழைய இயேசு இருந்த நாட்களை விட பழைய பாட்டு நாட்கள் ரொம்ப கொடுமை. ஆமா, ஆணாதிக்கம் அதிகம் உள்ளது. பெண்கள், அது விதவைகள் கண்ணுல காட்ட ஆகாது ஜனங்களுக்கு. இவள் போய் வேறு இடத்துல, வேற நாட்டுல, வேற ஒரு ஊர்ல, மொழி வித்தியாசம், ஜனங்கள் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம். இங்க வந்து சிந்தப்படுகிற கதிரை பொறுக்க வர்றான்னா அந்த பெண் தைரியசாலியான பெண். அந்த தைரியம் இல்லாம அல்லேலூயா சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா. அல்லேலூயா இப்படி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பிபிஎஸ்ல சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். தைரியசாலியான பெண், தைரியசாலி. ரூத் எப்படிப்பட்ட பெண்? தைரியசாலி. யார் என்ன சொல்லுவா? இன்னைக்கு பெண்கள் நினைக்கிறதே அந்த பிரச்சனை தான். யார் என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, மாமியார் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன சொல்லுவாங்க, இந்த எண்ணத்தை நீங்க தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் பார்க்கிறார், நான் உற்சாகமா கிரியை செய்ய போறேன். ஆமென். அல்லேலூயா. தைரியமா இறங்கிடுங்க. நீங்க இறங்கி கிரியை செய்கிற காலம் வந்துருச்சு. ஆமென். தைரியமா. அடுத்ததாக இவள் ஒரு தரிசனத்தோடு கிரியை செய்கிறாள். ரூத்தின் கிரியை எப்படிப்பட்ட கிரியை? தரிசனம் உள்ள கிரியை. அவளுக்கு தெரியும், இன்னைக்கு நான் செய்கிறது சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுல ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெளிப்பாட்டோட செய்கிறாள், ஒரு ரெவலேஷனோட செய்கிறா. ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுத்திலும் வீடுகள், சுத்திலும் பெரிய பில்டிங்ஸ், பெரிய சென்னை மாநகரம் மாதிரி இருந்துட்டு நடுவுல ஒரு வயல் நிலம் இருந்து, அது போவாஸ் நிலமா இல்ல, வரிசையா வயல் வெளிதான். ஒவ்வொரு ஓனருடைய இடம், ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒவ்வொரு இடத்துல அங்கே சில விவசாயம் பண்றாங்க. அதுல போய் இந்த நிலத்துல நிக்கணும்னா அவளுக்கு ஒரு ரெவலேஷன் இருந்தது, ஒரு வெளிப்பாடு இருந்தது. இது ஏதோ தேவனுடைய பிள்ளையின் நிலம், இங்கே எனக்கு வாழ்வு கிடைக்கும். வாழ்வு மாத்திரமல்ல, சாப்பிடுறதுக்கு கதிர் மாத்திரமல்ல, எனக்கு எதிர்காலமும் இங்கே கிடைக்கும். அல்லேலூயா. ஒரு வெளிப்பாட்டோடு செய்தால். அடுத்ததாக அது ஒரு கடினமான கிரியை. ஆமென். அவ சிந்துகிறத பொறுக்கணுதுன்னா வேலை செய்யறதாவது கஷ்டப்பட்டு செஞ்சிடலாம், ஏன்னா அது நமக்கு கொடுத்த வேலைன்னு. ரொம்ப கஷ்டங்க. எங்க சிந்த விடுவார்கள்? அப்படியே அவங்க தூக்கிட்டு போறது அங்கங்க சிந்தி கிடக்குங்க. எத்தனை தடவை குனிஞ்சு எந்திரிக்கணும். ஆமென். எந்திரிக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நம்ம குனியாம வேலை செய்யறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. பிறகு டிஷ் வாஷர்னு ஒன்று விளம்பரம் போடுறேன். என்ன செய்யலாம்? டிஷ் வாஷர். பாத்திரத்தை தூக்கி உள்ள போட வேண்டியது, டகா 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 டகான்னு அடிச்சு பாத்திரத்தை கழுவி வெளியே. அப்புறம் எல்லாமே இப்போ இடியாப்பம் புளிய தேவையில்லை, மாவு ஆட்ட தேவையில்லை, நின்ன மனைக்கே நிமிந்தாள் மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிட வேண்டியது. ஆனா இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, நான் உங்களுக்கு தான் சொல்லல, எல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றீங்க. ஆனா இந்த ரூத் எவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுக்குனா மூட்டை மூட்டையாய் சேர்த்திருக்க முடியும். அல்லேலூயா. அது ஒரு கடினமான கிரியை. இதுல நான் நேரம் எடுக்க விரும்பல, வேகமா சொல்றேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இது கிருபையோடு செய்த கிரியை. அல்லேலூயா. அவளுக்கு தெரியும், நான் செய்யறதுல தேவன் எனக்கு கிருபையா இருப்பா, நான் வெக்கத்தோட திரும்பி வரமாட்டேன், மாமியார்ட்ட வெறுங்கைய வந்து காமிக்க மாட்டேன், எனக்கு சாப்பிடுகிறதற்கு எல்லாருக்கும் திருப்தியாய் கிடைக்கும் என்று கிருபையோடு கிரியை செய்தார். அல்லேலூயா. எப்படிங்க? அந்த வசனத்துல 2:2 பார்க்கிறோம். ரூத்துல சர்வ வல்லவருடைய செட்டைகளின்
நிழலிலே நீ அடைக்கலமாய் வந்தாய். கிருபையை சார்ந்து அவள் கிரியை செய்தாள். அல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்துல அவள் கிரியை செய்தாள். எனக்கு தெரியும் இது பெரிய பிளான் இருக்கு, இதுக்கு பின்னாடி பெரிய பிளான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போறோம்னு நினைச்சிடாதீங்க. சும்மா அதிகாலை எந்திரிச்சு சோதரன்னு அதுக்கு ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாக தேவனுடைய பெரிய திட்டம் இருக்குது. இவ்வளவு நீங்க நம்புறீங்களா எனக்கு தெரியல. பெரிய திட்டம். ஆமே. ஒவ்வொரு காரியத்துக்கும் சின்ன காணிக்கை கொடுக்குறீங்களா, ஊழியத்து நிமித்தம் 10 ரூபாய் பிரயாசிலிருந்து நான் போடுறேன் பாஸ்டர். தேவனுடைய பெரிய திட்டத்தை நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. God's big plan, great plan. அது எப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படி அடுத்ததாக தன்மேல் உள்ள அழைப்பை நிறைவேற்றும் கிரியை. அவள் செய்த கிரியை எப்படிப்பட்ட கிரியை? உங்க எல்லாருமே ஒரு அழைப்பு இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அழைப்புனாலே ஆண்களை நினைச்சிடக்கூடாது. உங்கள் மேல் அழைப்பு இருக்கு. நாமும் தான் அழைப்புனாலே ஊழியம் என்று நினைச்சிடக்கூடாது. உங்கள் மேல ஒரு பெரிய அழைப்பு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய காலிங் இருக்குது. அதை நீங்க தான் இந்த உலகத்துல நிறைவேற்ற முடியும். ரூத் செய்ததை நகோமி செய்ய முடியாது. ரூத் செய்ததை வேற யாரும் செய்ய முடியாது. ரூத் செய்ததை அவள் மாத்திரமே செய்யும்படி தேவன் திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. அவ மேல உள்ள காலிங் என்னது? அவ தேவன் இயேசு கிறிஸ்து பிறக்கிற சந்ததியிலே இவள் சேர வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக சர்வ வல்லவரை சார்ந்த கிரியை. அது ஒரு 2:12 பார்த்தோம். அவளுக்கு தெரியும், நான் ஒரு மனிதனாகிய போவாசையோ யாரையோ சார்ந்து இந்த நிலத்துக்கு வரவில்லை, தேவனை சார்ந்து இந்த கிரியை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்ததாக அது ஒரு விசுவாசம் உள்ள கிரியை. என்ன விசுவாசம்? நான் இன்னைக்கு போறேன், எனக்கு பலன் கிடைக்கும். நான் இன்னைக்கு போறேன், இன்னைக்கு மாத்திரமல்ல, எனக்கு எதிர்காலமே கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கதிர் பெருக்க போறேன், ஆனா ஃபியூச்சர்ல இதே கதிர் பொறுக்கி கொண்டிருக்க மாட்டேன். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். ஆமென். எத்தனை பேருக்குள்ள இந்த விசுவாசம் இன்னைக்கு வளர்கிறது? எத்தனை பேர் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை வல்லவரை. ஹல்லேலூயா. அந்த ரூத் 2:12 இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, God will reward you fully for what you have done. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கிறோம். NLT வெர்ஷன் சொல்லுது reward you fully. அப்ப நீங்க 100% ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 100% பலன் கொடுப்பார். நம்ம உங்களுடைய கிரியை முழு இருதயத்தோடு இருந்தா அதற்கு ஆண்டவர் மனமோந்து முழு இருதயத்தோடு ஆசீர்வதிப்பார். Amplified பைபிள்ல repay you for your kindness, may your reward be full from the Lord. 2 வார்த்தை வருது, repay you, reward you. ஆமென். இதற்கு ஹீப்ரூல ஷாலாம் அப்படிங்கிற வார்த்தை, அதற்கு to restore, to repay, to make restitution. அர்த்தம் என்ன தமிழ்ல பார்த்தோம்னா, இப்போதைக்கு மாத்திரம் நீ வந்ததுக்காக பலன் கொடுக்கறக்கல்ல, நீ இழந்து போய் நீ என்னெல்லாம் அவமானப்பட்டு இந்த தேசத்துக்கு இப்ப வந்திருக்கிற வெறுங்கையா, அது எல்லாவற்றுக்கும் சேர்த்து உனக்கு ரிவார்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ வயலுக்கு வந்ததுக்காக கொஞ்சம் கதிரை பொறுக்கிட்டு போ அல்ல, கிரியைகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ரிவார்ட் அப்படின்னா, அவார்டு என்றால் அது வேற, அதனுடைய அர்த்தம் வேற. ஆனா ரிவார்ட் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க செய்த ஒரு கிரியைக்காக, something that is given in return for an action. நீங்க செய்த ஒரு கிரியைக்காக ஒரு பதில், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறது ரிவார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ரிவார்டு தரப்போகிறார். வாழ்க்கையில இழந்தது, இழந்து கொண்டிருக்கிறது, இப்ப நாம இழந்த எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென்.
பார்க்கிறோம் நம்ம. இதனால என்ன ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள்? இன்னொரு முறையும் அவள் கீழ்ப்படுகிறாள் தன்னுடைய மாமிக்கு. 3வது அதிகாரத்துல 2வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், 3வது வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடித்துக் கொண்டு அந்த களத்திற்கு போ. இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அடங்கி இருக்கிறது. நீ குளித்து, ஞான ஸ்நானம். அல்லேலூயா. இதுல கர்த்தர் உபதேசத்தை வைத்திருக்கிறார். ஞான ஸ்நானம் இது கர்த்தருடைய கட்டளை, இது கர்த்தருடைய வைத்திருக்கிற நியமனம். மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க் 16:16 வாசிக்கிறோம். வாசிங்க, மார்க் 16:16. ஸ்தோத்திரம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு, அந்த ஞான ஸ்நானம் என்கிற ஒரு நீதியின் கிரியையை நிறைவேற்ற வேண்டும். ஞான ஸ்நானம். அதற்கப்புறம் சொல்ற, நீ எண்ணெய் பூசிக்கொண்டு. நகோமி என்ன சொல்றாங்க? நீ எண்ணெய் பூசிக்கொண்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இதை நீங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரிசுத்தாவில நிரம்பணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை வாஞ்சிக்கணும், அதிலேயே நிரம்பி இருக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். இதுவும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அடுத்ததாக வஸ்திரங்களை உடுத்தி. இது எதற்கு? வெளிப்படுத்தல் 19:8 படி நீதி உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீ நீதி உள்ளவளா இரு. நீ கணம் பொருந்தியவளா போய் நில் போவாசுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அடுத்ததாக களத்திற்கு போ, ஆலயத்திற்கு போ. ஆமென். கர்த்தர் குடித்த இடத்திற்கு போ. அங்கதான் இவ வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. இங்கதான் உங்க வாழ்க்கைக்கு டர்னிங் பாயிண்ட். ஆமென். அல்லேலூயா. கார்னேஷன் காலனி புக்ல இருக்கலாம் அந்த டர்னிங் பாயிண்ட் இல்ல. இது வாழ்க்கையில இளைய குமாரனுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சுல, அதுக்கப்புறம் அப்படியே அவன் லைஃப் மேல போச்சு பாருங்க. அது மாதிரி உங்க வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் இந்த சபை. ஆமென். களத்திற்கு வந்துட்டீங்க. இந்த 4 கிரியை சொன்ன உடனே என்ன மருமக பாருங்க. அல்லேலூயா. நாளைக்கு ஃபியூச்சர்ல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது இப்படி ஒரு மருமகம் வரும். இதெல்லாம் அல்வா மாதிரியே பேசுறா பாருங்க. அடுத்து சொல்ற 5ஆம் வசனத்துல, அதற்கு அவள், நீ நகோமி அப்படி சொல்லல, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். ஆமென். மருமக வந்தவங்க அந்த மருமக இப்படி மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பிள்ளைகளை கல்யாணம் கட்டலன்னா இந்த மாதிரி ஒரு மருமக வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன மாதிரி லேடி, அவ சுறுசுறுப்பும் அவ கரிசனையும் இல்ல. எவ்வளவு மாமியாருக்காக இன்னைக்கு தோசை கூட சுட்டுட்டு என்ன செய்ய மாட்டாங்க, மருமக வர மாட்டாங்க. உலக பிரகாரமான உங்களை சொல்லலை, நீங்க என்ன அப்படி முறைக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இருக்கிறாங்கல்ல, கேள்விப்படுறோம்ல அக்கம் பக்கத்துல. நீங்க இல்ல, உங்களுக்கு இங்கிட்டு இங்கிட்டு நீங்க ஐயோ பெர்ஃபெக்ட். தோசைன்னா அவ்வளவு 2 தோசை மொறுன்னு நைஸ் முருகலா போட்டு. அல்லேலூயா. உண்மைதான் இல்ல, நேசிக்கிறோம். ஆனால் இந்த வித்தியாசமான கரெக்ட் சொல்ற, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம். அல்லேலூயா. இன்னைக்கு மாமியார் மருமகளை பார்த்து ஏமா குடின்னு சொன்னா எந்த மருமகளை எனக்கு தெரியும் சொல்லிதான் நம்ம குளிக்கிறோமா, சண்டை வந்துடும் நிறைய வீட்டுல. தலைக்கு என்ன தேங்கிட்டோம்னா, ஆமா உன் மகன் வாங்கி போட்டிருக்கான் பாரு பராசூட் ஆயிலாம் தேய்க்கிற. இதெல்லாம் நாட்டுல நடக்கு, உங்க வீட்டுல இல்ல, நாட்டுல நடக்கிறது. நம்ம வீட்டுல அப்படிலாம் இல்லை. பிறகு என்ன சொல்றாங்க, ஆமே வஸ்திரத்தை, ஆமா நீ எத்தனை சேலை எடுத்து கொடுத்த? கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து கிறிஸ்துமஸுக்கு ஒரு சேலை மட்டும்தான். பர்த்டே இருக்கு, ஈஸ்டர் இருக்கு, ஒன்னும் எடுத்து கொடுக்கறது இல்லை. தாய் மகனும் புதுசா வாங்கி போடுறது. இவன் சொன்ன, அம்மா நீங்க என்ன, இவங்க எத்தனை ட்ரெஸ் தூக்கிட்டு வந்திருப்பாங்க அங்க மோவாப்ல இருந்து. அப்படியே கீழ்படிஞ்சா இருக்கிறத எல்லாம் எடுத்து துவைச்சு, ஆமே அயன் பண்றதுக்கு அன்னைக்கு வசதி வாய்ப்பு இருந்திருக்காது. நல்லா மடிச்சு அவங்க படுப்பாங்கல்ல, அந்த பாய்க்கு கீழே வச்சு அப்புறம் படுத்துக்கிட்டா நல்லா அயன் பண்ண மாதிரி ஆயிருக்கும். தியானிக்கணும் பைபிள் அப்படி. அல்லேலூயா. அப்படி பக்காவா ரெடி பண்ணி அப்படி அயன் பண்ணி வச்சு அப்படி போறா பாருங்க. போவாஸ் பார்த்த உடனே, அன்னைக்கு கதிர் பொறுக்க வந்தாலே அவ மாதிரி இல்லையே, எவ்வளவு அழகா இருக்கிறா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த அழகு கொடுத்தது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல்.
அல்லேலூயா. எத்தனை பேர் மருமகளா உட்கார்ந்துருக்கிறீங்க இந்த ஆலயத்துக்குள்ள? எங்க மாமியார் உயிரோட இருக்கிறாங்க அப்படி. உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஜோம்னிட்டு இருக்கவங்க அப்படிலாம் இல்லை. உயிரோடு இருக்கிறாங்க, நான் மருமகளா இருக்கிறேன். கை தூங்க, வெக்கப்படாதீங்க. ஐயோ, புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க வெக்கப்படாது, கை தூக்குங்க. உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? இனி நீங்க என்ன சொல்லணும்? வாங்கத்த, என்னங்கத்த, உட்காருங்கத்த, சாப்பிடுங்கத்த. அல்லேலூயா. ஆமாங்க, அப்படி செய்யணும். எங்க அம்மா அப்பா ஆண்டோடைய ஆட்சிக்கு போனது வந்து பாதி நாள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறது எங்களுக்கு பெரிய ப்ராஜெக்டானே செய்யுது. இன்னைக்கு அம்மா சர்ச்சுக்கு வராதனால சொல்கிறேன், திருத்தங்கள் இருக்காங்க. எப்படியாவது பேசி, நான் ரொம்ப முரடாக பேசுவேன், தப்பாக நினச்சிக்கிறாங்க. தாய்கிட்ட என்ன செய்யறது, நீ சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படி நேரத்தையாக பேசி, ஏய் நீ போய் ஊழிய இருக்கட்டும், இப்போ நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, வாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா, ஏம்மா சரி வந்துடுவாங்க. சரி ஏதோ சொல்கிறேன், ஒரு அன்பின் நிமித்தம் ஒரு கடிந்து கொள்ளுது வந்துடுவாங்க. ஏதாவது இப்படி இப்படின்னு சொன்னேன், நீங்கள் வரலைன்னா ஜெரமி தூங்க மாட்டேங்கிறான், அவள் அஸ்வின் நடந்துக்கிட்டு இருக்கா, என்னத்தையாவது என்ன செய்யணும்னு சொல்லி சாப்பிட வைத்து பிறகு கடைசியில் என்ன செய்வாங்க, சரி அப்போ நான் மேலே வரல, இங்கேயே ஒரு தோசை மட்டும். ஆனால் என் ஒய்ஃப் என்ன செய்வாங்க, அதுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற அந்த கடைக்கு போய் ஒரு முட்டையை வாங்கிட்டு வந்து போட்டு தோசை, அதுக்கு மேலே ஒரு ஆஃப் பாயில். எங்கள் அம்மாவுக்கு ஆஃப் பாயில் பிடிக்கும்னு, ஆனால் நிறைய காரணம் சொல்லுவாங்க, பிடிச்சி கொடுத்துப்பா வாய்வு அது இதுமாங்க. ஆனாலும் ஆஃப் பாயில் இல்லாமல் தோசை போகவே போவேன். அல்லேலூயா. அப்படி கூட நமக்கு ஒன்று கிடைக்கும். அல்லேலூயா. சும்மா சின்னதுக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை. ஆமே, நான் சொல்லி ஏப்பா வேண்டாங்கிறாங்கல்ல, ஏன் நீங்க இருங்க, அம்மா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்னதான் ஸ்ட்ரென்த் இருக்கு, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அந்த நற்கிரியை நிமித்தம், கொண்டு போகிற கரிசனை நிமித்தமே எங்க அம்மா வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமே, அது ஒரு இது நம்ம பிரசங்கத்துல நான் வந்து கேரக்டர் ஸ்டடி எடுக்கல, நூத்த மாதிரிலாம் மர்ம ஆமியார் கீழ்ப்படி எடுக்கல. பட் இதை தியானிக்கும் போது எனக்கு அந்த சுபாவங்கள் எல்லாம் நான் தியானிக்கிறேன். அல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை மறுத்து பேசல, ஒரு வார்த்தை மறுத்து பேசல. நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் நான் செய்வேன். ஆமே, ஆண்டவரே நீங்கள் நானும் சொல்லணும், நீங்க எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். ஆமே, மாமியார் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கட்டுங்க, உங்களுடைய நடக்கை அவங்கள மாற்றும். ஆமே, அவங்க பார்க்கணும், இவன் என்ன ஞாயிற்றுக்கிழமை ஏதோ போயிட்டு வர்றா, 2.5 மணி நேரம் கோயிலுக்கு போறேங்கிறா, பொடி அன்பா இருக்காளே. ஆமே, ஒருவேளை இன்னொரு மருமக இருக்காங்க, அவங்கள பீட் பண்ற அளவுக்கு நீங்க அன்பா இருக்கணும். ஆனா அதுக்காகவே ப்ராஜெக்ட் போடக்கூடாது, அவளை கோர்த்து விட்டு அவளை கெட்ட பேர் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க அன்பா இருக்காங்களோ அதை விட நீங்க என்ன செய்யுங்க, அன்பா இருங்க. ஆமே, சேர்த்து வச்சு உங்களுக்கு இந்த சேலை எடுத்துட்டு வந்து சொல்லுங்க, அது கிழிஞ்ச சேலையா இருந்தாலும் வாங்கி அன்பா கட்டுவாங்க. அன்பு, அன்பு. அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நீங்க சபையில் எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இதனால என்ன ஆசீர்வாதம், நம்ம ஒவ்வொன்றா வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். ரூத் 2:18. ஹல்லேலூயா. இந்த கிரியைக்காக, இந்த இதுக்காக என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர்றாரு. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். பார்த்த உடனே இவளுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும். நான் சொல்றேன், எப்படி, போன் கிடையாது, இப்ப நான் வீடியோ கால் போட்டு, இந்த வாருங்க பறக்கி இருக்கிறேன், இந்த ஒரு மூடை தெரியுதா, ஆமா ஆமா சீக்கிரம் தூக்கிட்டு வா, அந்த அடுப்புல வேக போட்டேன், அதெல்லாம் கிடையாது. எதிர்பார்ப்போட இருக்கிறா. போனாலே இந்த மருமகளுக்கு ஊர் தெரியாது, அட்ரஸ் தெரியாது, வீடு தெரியாது, யாரையும் தெரியாது, வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, சொந்த கதைகள் தெரியாது. வருவா, வந்த உடனே மூட்டையை பார்த்த உடனே பாதி வயிறு நிறைஞ்சிருச்சு. அடோ பாவமே, இவா என்ன சாதனையாளனா இருக்கிறா, எவ்வளவு கொண்டு. அதை பார்த்துட்டு தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். இந்த கிரியைக்கு என்ன பலன் தெரியுமாங்க? திருப்தியுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை உங்க வாழ்க்கையில அதிருப்தி இருந்திருக்கலாம். இந்த ஓய்வு நாள்ல நீங்க தீர்மானம் எடுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை தந்து என்னை திருப்தியாக்குங்கப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, அதை பிறருக்கு கொடுக்க வைப்பா. என்னை திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியான ஒரு வாழ்க்கையை கற்று வச்சிருக்கிறேன். செய்கைக்கு தக்க பலன். சும்மா இல்ல, 12 விதமான கிரியை பார்த்தோம். அதற்கு பலனை பார்த்தீங்கன்னா திருப்தி. இந்த திருப்தியை பார்த்த உடனே அடுத்து நான் ரூத் சாப்பிட்டுருப்பாளா?
மாமியார் சாப்பிட்டுட்டு சந்தோஷம் அடைஞ்ச உடனே, ஐயோ இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு நிந்தையும் அவமானத்தையும் சுமந்து பல நாள் சாப்பிடாம அன்பா கொண்டு வந்த உடனே, எப்படி என் மாமியார் சாப்பிட்டு சந்தோஷம் அடைந்தார், இவளும் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பாள். அல்லேலூயா. அதுவரை அவங்க வாழ்க்கையில திருப்தி இல்லை, அலைச்சல், அங்கலாய்ப்பு. இந்த தேசத்துக்கு போறாங்க, இங்க வர்றாங்க, இழப்பும், இதே அவமானம், எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல பதில் கிடைச்சதுங்க. திருப்தியாய் அவர்கள் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஆமே. அடுத்து என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், கதிர் பொறுக்கின அந்த நிலத்துல, ஆமே, அடிமையாய் போன அந்த நிலத்துக்கு இப்ப யாருக்கு இவங்க ஒய்ஃபு, யாருக்கு இவங்க ஒய்ஃபு? ஹல்லேலூயா. ஆமே. மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போறீங்க, பில் கேட்ஸ் உடைய கம்பெனி. ஆமே. ஒர்க்குக்கு போறீங்க, எல்லாம் ஒர்க் பண்றீங்க, எஃபிஷியண்டா பண்றீங்க. அதை பார்த்துட்டே இருக்காரு அவர் மகன். நீங்க போனது எதுக்கு? அந்த கம்பெனியில டேபிள் துடைக்க. எதுக்கு போனோம்? ஆமா, டேபிள் துடைக்க போனோம். அப்படித்தான் நம்ம போனா, இவன் பெரிய அப்பாயிண்டட் ஜாப் கிடையாது. ஆனா அவர் மகனே பில் கேட்ஸ் பார்த்தாரு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை தான் எங்க வீட்டுக்கு வரணும் சார், அவளை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு எப்படி இருக்கும்? அடுத்து மைக்ரோசாஃப்ட்ல நீங்க தும்முனா 15 பேர் வந்து நிற்பான். தண்ணி வேணும் நினைச்சா போதும் 15 பாட்டில் வரும். அல்லேலூயா. அதுதாங்க தேவன் தந்த ஆசீர்வாதம். சிவனா சிந்த விடுவானா, ஏதாவது இதுல கிடைக்குமா? அல்லேலூயா. அப்படின்னு போனா பாருங்க, அந்த நிலத்திற்கு இப்ப இவ அதிபதி. இவ என்ன சொல்றாளோ அந்த விதையத்தான் விதைக்கணும். இவ யாருக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் போடுறாளோ அவங்களுக்கு தான் அங்கே ஜாப். நான் விசுவாசிக்கிறேன், அதுக்கப்புறம் இப்படி பொறுக்க வர்ற எல்லாருக்குமே ஒரு தனி மூட்டையே வச்சிருந்திருப்பான். இப்படி எவனாவது வந்துட்டான்னா அவனுக்கு அள்ளி கொடுத்து அனுப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். அடிமையான நிலத்திலே இப்பொழுது அதிபதியாக இருக்கிறார். சபையாரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்க நீங்க ஒரு சவாலா எடுங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு அடிமை வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த வேலைக்கு என்னை அதிபதியாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு ஸ்தலத்துல நான் ஒரு அடிமை போல இன்னைக்கு இருக்கிறேன், ஆனா என் வயிற்று பிழப்புக்காக இருக்கிறேன். இதை விட பெரிய கம்பெனிக்கு என்னை அதிபதியாய் மாற்றுங்க. மாற்றுவாருங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, உண்மையா இருந்தாளா, கர்த்தர் கொடுத்த ஊழியம் வேற என்னுமே கிடையாது. கர்த்தர் இவ்வளவு கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? மாமியாருக்கு சோறு போடுறது. முடிஞ்சோடனே என்னை நல்லா பத்திரமா பாத்துக்கோங்க. ஒரு எஸ்கார்ட் யாராவது ரெடி பண்ணி என்னை சுத்தி வச்சுக்கோங்க, யாராவது அடிச்சு விடுவாங்களான்னு பயமா இருக்கு. வேலையே என்ன அது ஊழியமே, அம்மாஜிக்கு சாப்பாடு போடுறது. அல்லேலூயா. அதுவும் நகம் எப்படி இருந்திருப்பாங்க, பல்லெல்லாம் போய் ஆனாலும் அவங்கள மதிச்சு கரிசனையா அன்பா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கதிர் பொறுக்கிற நிலம், அடிமை இப்பொழுது அதிபதி. அடுத்ததாக 4:10, மனைவி ஆக்கி கொண்டே, ஆமென், அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பல வருஷங்களா குடும்பம் இல்லை, கணவன் இல்லை, திரும்பவும் என் வாழ்க்கை கட்டப்படுமோ, பிள்ளையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கத்த தந்தா. அல்லேலூயா. சந்தோஷமான ஒரு குடும்பத்தை கத்த தந்தா. அல்லேலூயா. அம்மே, நீங்க எதெல்லாம் எழுது போனீங்களோ, அல்லேலூயா, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. அம்மே, கத்த நல்லவன். ஒரு ஊழியக்காரர் என்னை சந்திச்சார். நான் சொன்னேன், கள்ளிக்குடிக்கு நான் போயிருந்தேன்னு, ஒரு பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் நடத்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர், என்னுடைய மகளுடைய கணவர், அவளை ரொம்ப நேசிச்சு வளர்த்தேன். அவர் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவள் மறிச்சிட்டான். அவன் ஒரு தவறான பழக்கம், கடன், இது நிமித்தம் தற்கொலை பண்ணி இறந்துட்டான். ஆண்டவர் சமூகத்துல பல வருடங்கள் அழுதேன். ஆண்டவரே, என் மக கண்ணீர் வடிக்கிறத நான் பார்க்க முடியாதுன்னு அழுதேன். ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வந்தது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. முடிஞ்சது. திரும்ப அவங்களுக்கு கல்யாணம்லாம் நடக்கலை. அவங்க சொல்லிட்டாங்க, நான் ஒரே வாழ்க்கை கல்யாணம் பண்ணேன், இனி நான் பண்ண மாட்டேன், நான் எப்படி இருந்துடுறேன். சொன்னாரு, அடுத்த வாரம் என் பேரனுக்கு கல்யாணம். ஃபஸ்ட்டு
அவங்க பெற்றெடுத்தாங்கல்ல, அவங்க இந்த சில வருடங்களாய் வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கையில பிறந்த பையனுக்கு சில வாரங்களில் கல்யாணம். அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கிறான். நான் அன்னைக்கு வடிச்ச கண்ணீர் என் பேரன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஊழியர்களை கூப்பிட்டு அந்த கல்யாணத்தை என்ன செய்ய போறேன், நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை கண்ணீர் தான், கஷ்டம்தான். ஆனா ஜெபிச்சு 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 அந்த ஸ்திரீயும் தன்னுடைய துக்கம் நீங்கினார்கள். ஆனால் வருடங்கள் ஆனது. அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். அவர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல, நான் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன் ஈசாக்க, ஆனா இஸ்மவேலுக்காகவும் நீ ஜெபித்த ஜெபத்தை நான் கேட்பேன். அவன் யாருங்க, புறஜாதி. ஆனாலும் வாயிலிருந்து விண்ணப்பம் பிறந்துருச்சா, நான் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லது. சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். அடுத்ததாக பார்க்கிறோம், நம்ம பஞ்சம் விளைக்க வந்த ஊர்ல, அட்ரஸ் தெரியாத ஊர்ல, 11ஆம் வசனம், சகல ஜனங்களும் அவனை நோக்கி, உன் வீட்டிலே வருகிற மனைவியை ராகேலை போலவும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது எப்படி பார்த்தாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா. நேத்து தான் வந்து எங்க வீட்டுல என்ன செஞ்சாரு, இவரு ஜன்னலை ரிப்பேர் பண்ணி மாட்டிக்கிட்டு இருந்தாரு, கதவு மாட்டிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவர் அற்புதம் செய்யறாரா? உண்மையாவே செஞ்சால் நான் நம்ப மாட்டேன். என்னது மனுஷனுடைய மென்டாலிட்டி. இன்னைக்கு இந்த ஜனம் இவ வந்து கதிர் பொறுக்கணவன் என்று பார்த்தவங்க தான் இன்னைக்கு பிழைக்க வந்தவள் போற்றப்பட்டாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போற்றுவாங்களா? அவங்களுக்கு கிடைச்ச வாழ்வை பாருங்க அப்படின்னு நம்மால ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஜனங்கள் மனதார வாழ்த்துறாங்க அவளை. இஸ்ரவேலை கட்டி எழுப்பின ராகேலை போல, லேயாளை போல அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருப்பாள். யாருன்னே தெரியாதுங்க அவளை. இவன் அந்த ஊருக்கு புதுசு. ஆனா ஜனங்கள் அவளை பார்த்து ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா, இவளுடைய செய்கை எப்படி? ஏன்னா அந்த 12ஆம் வசனம் படிச்சோம்ல, அதுல 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் மாமியாருக்காக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு மாமியாருக்காக செய்ததும் தகப்பனையும் தாயும் ஜன்மதேசத்தை விட்டு முன்னே அறியாத ஜனங்களுக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. போவாஸ் சும்மா கல்யாணம் பண்ணல ரூத்த, ஏதோ நம்ம வயல்ல பொறுக்கிக்கிட்டு இருக்கிறா ஒரு கதிர் போயிட்டு அழகான பிள்ளை, எல்லாம் விசாரிச்சாரு. இவங்க யாரு, இவங்க கிரியை என்ன, எல்லாம் விசாரிச்சாரு. இவருடைய கிரியை நற்சாட்சியாக அறிவிக்கப்பட்டது. வந்திருக்காங்க, அப்படி ஒரு குணசாலி முதலாளி, முடிஞ்ச நீங்களே கட்டிக்கோங்க அப்படின்னு எவ்வளவு என்ன செஞ்சிருப்பான், சொல்லியிருப்பான். இவ்வளவு சாட்சி கொடுக்குறான். இவரும் கொஞ்சம் வயசு போனவருங்க. ஆனாலும் பாருங்க, ஹல்லேலூயா. இன்னும் என்ன ஆசீர்வாதம். நெக்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை கற்றுத் தந்தால் ஐக்கியமுள்ள உறவினர்கள். என்னது? ஐக்கியமுள்ள உறவினர்கள். என்ன உறவு? மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல உறவு. அடுத்ததாக போவாஸுக்கும் ரூத்துக்கும், கணவன் மனைவிக்கு நல்ல உறவு. அடுத்து நகோமி பாட்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேரண்டிய தூக்கி அந்த பொக்குவாயோட சாட்டியா சேண்டை சாட்டியா. என்ன உறவு. இன்னைக்கு பாட்டிமார் கூப்பிட்டா ஓடுறாங்க. எம்மா மொக்க போடுது பாட்டி, ஏசப்பா. ஏன்னா பாட்டி கூப்பிட்டா என்ன செய்வாங்க, ஒழுங்கா இருக்கணும், பைபிள் படிக்கணும். நாங்களும் எங்க பாட்டிமா ரொம்ப நேசிப்போம். ஆனா பாட்டிமா ஆரம்பிச்சாங்கன்னா யோசிப்போ 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன செய்வாங்க, ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க அப்படிலாம் ஓடல. எங்க பாட்டிமாட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இல்லையா? கடைசியா நான் ஜோம் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல தான் நான் ஜோம் பண்ணி அவங்க உயிர் போல, அவங்க எனக்கு ஜோம் பண்ணதுக்கப்புறம் உயிர் போச்சு. இல்லையா? ஒரு விதமா பாக்குறீங்க, எனக்கு பயமா இருக்கு. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்ன உறவு பாத்தீங்களா? பாட்டிக்கும் பேராண்டிக்கும் நல்ல உறவு. கணவன் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்து கல்யாணம் பண்றாங்க. என்ன பார்த்து கல்யாணம் பண்றாங்க? அவங்க நம்ம ஆளுகளா, அவங்க நம்ம ஜாதியா, அவங்க என்னது, அவ எம்புட்டு கொண்டு வந்தா, நீ எம்புட்டு கொண்டு வந்தன்னு யோசிச்சு பாரு. பிறகு அவ அப்படி, அவ இப்படி, அவளுக்கு தோசை சுட தெரியல, துணி துவைக்க. நீங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல தோசையை பார்த்தது கூட இல்லை. கரெக்ட் தானே? எங்க அம்மா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பூரியை பார்த்தோம் அப்படிம்பாங்க. பாருங்க, நல்ல உறவு. ஆமென். மாமியார் மருமகள் நல்ல உறவு. போவாஸ் ரூத்துக்கும் இல்லை என்ன சொல்லணும்னா, ஸ்டேட்டஸ் பார்த்து கட்டுறாங்க. இவளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் பார்த்தாரு போவாஸ்? அவர் பெரிய கம்பெனி ஓனருங்க.
ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஐயே, இந்த அடிமை பண்ண கட்டி சில நேரம் சொல்றோம்ல, கல்யாணம் முடிஞ்சு பிரச்சனை எப்ப வார்த்தையை விட்டுருவாங்க. பாஸ்டர் அவன் புத்தியை காமிச்சிட்டான். ஒரு புத்தி இல்லை, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி தான் இருக்கும். அல்லேலூயா. யாரா கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா இருங்க. அவங்க எந்த ஜாதி ஜனம் மறந்துட்டு போட்டோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெண், கர்த்தர் கொடுத்த பெண். அல்லேலூயா. நலம் போல ஒன்றும் நம்ம சொல்லக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் நான் கட்டியிருக்குது. இது எத்தனை ஆண்கள் உண்மையா அப்படி சொல்லுவீங்க? நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் திருமணம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய தூக்காத பார்த்து எனக்கு சோத்திரம் ஆண்டவரே. சரி, ஜோம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுதான் சித்தம். ஆமே, நோ செகண்ட் தாட். அல்லேலூயா. ஆமே. ஐக்கியமுள்ள உறவினர்கள் எங்க கிடைச்சிச்சு? என்ன ஐக்கியம் பாருங்க. அப்படியே குடும்பம், கூட்டு குடும்பமா இருக்கு. இன்னைக்கு வந்த உடனே சொல்லிடுறா, தனி வீட்டுக்கு போவோம். உங்க அப்பா என்னை ஒரு மாதிரி பார்க்க, அப்பா ஒரு மாதிரி தான் பார்ப்பாரு. சே, நம்ம மகளை விட மருமக அழகா இருக்காளே அப்படிதான் பார்ப்பாரு. அல்லேலூயா. மருமக எவ்வளவு குணசாலியா இருக்கிறா. உங்க அம்மா முழு நேரம் கரிஞ்சு கொட்டிக்கிட்டு இருக்கு, தனி வீட்டுக்கு போயிடுவோம். இருக்கிற சம்பளத்தை எவ்வளவுதான் பங்கு போட இல்லைங்க. கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கே நல்ல உறவு. அடுத்ததாக ஆமே, நான் சொன்னேன்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை. புறஜாதியார் வந்து இவ்வளவு சாட்சி சொல்றாங்க. ஆமே. ரூத்து 4:14-15 ஸ்திரீகள் சாட்சி சொன்னாங்க. 4:14-15 அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு நகோமிட்ட சாட்சி சொல்றாங்க. 3:11 இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். என்ன சாட்சி பாருங்க. 3:10 ஹல்லேலூயா. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாய், உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. ஊர் சாட்சி, கோவா சாட்சி, சுத்தி இருந்த ஸ்திரீகள் சாட்சி, நல்ல சாட்சி. கடைசி ஒன்று சொல்லணும், இது நிமித்தம் தேவ பக்தி உள்ள சந்ததியை கட்டி எழுப்பினா. அதுதான் ரூத்துல ரொம்ப முக்கியம். அது நிமித்தம் ஒரு ராஜரீக சந்ததியை கட்டி எழுப்பினா. என்ன தெரியுமா? இந்த ஃபேமிலி ட்ரீ போடுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரூத், போவாஸ், ஆமே, அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை ஓபேர், அவருடைய பிள்ளை ஈசாய், அந்த ஈசாயின் குமாரன் தாவீது, அந்த தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு வயலுக்கு போனா என் தேவன் இவ்வளவு செய்வார்னா, வாரம் வாரம் இந்த வயலுக்கு வர உங்களுக்கு எவ்வளவு செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு செய்கை. இதற்கு மேல அதிகாலையில் எழுந்து நீங்க தேடினீங்கன்னா எவ்வளவு செய்வார். இதுக்கு மேல வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணீங்கன்னா எவ்வளவு செய்வார். இதற்கு மேல கர்த்தருக்காக கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு. இதற்கு மேல ஆத்தும ஆதாயம் எவ்வளவு செய்வார். செய்கைக்கு தக்க பலன் அளிப்பார். என் சகோதரியே, நீ வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியங்களை தேடாதிருப்பேனோ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். சகோதரன், வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை நான் தேடாதிருப்பேனோ, ஆசீர்வாதத்தை தேடி உன் கையில தருவேன் நான். ஏன்னா நீ என்னை தேடி வந்திருக்கிற. உன் செய்கையை நான் பார்க்கிறேன். ஏதோ குழந்தையை பெற்றெடுத்தோம் சந்தோஷமா இருந்து இல்லைங்க. அந்த சந்ததியில இயேசு பிறக்கிறார். அவருடைய லீனியேஜ்ல 2 முக்கியமான ஸ்திரீகள் இருக்கிறாங்க. ஒன்று ராகாப், இன்னொன்று ரூத். கர்த்தர் இவங்களை இன்டென்ஷனலா பயன்படுத்துறார். ஏன்னா எல்லாம் அந்த யூதர்கள்ல வரல, மோவாபிய ஸ்திரீ தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துல அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார்.